தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றத ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட நேத்து. இதுல வந்து வேக்கன்ட் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கன்ட் வந்து இருக்கு. இன்னுமே ஆல் இண்டியா கோட்டால நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இந்த வேக்கன்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 காலேஜுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்குது. இது இல்லாம பாண்டிச்சேரியில் ஒரு 3 ஒரு 5 காலேஜ் 4 காலேஜ் கிட்ட இருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்தந்த காலேஜ்ல எவ்வளவு வேக்கன்ட் அப்படின்றத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். பட் இது என்ன அப்படின்னா, சில நிறைய காரணங்கள் இருக்கு வேக்கன்ட் உருவாகுறது. சில பேர் சேராம இருந்தாலும் வேக்கன்ட் வரும். சில பேர் வந்து சீட் எடுத்துட்டு போகாம இருந்தாலுமே வேக்கன்ட் வரும். இது ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாமே இருக்கிறதுனால மேபி இந்த வேக்கன்ட் வந்து இன்னுமே கிரியேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அமௌண்ட் கையில இருக்கு. ஆனா நமக்கு வந்து இப்ப நான் நினைக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட சவிதா இருந்தாலும் சரி, பாரதா இருந்தாலும் சரி, ஏசிஎஸ் இருந்தாலும் சரி, எந்த காலேஜ்ல நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலுமே வேக்கன்ட் இருக்கு, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. இதை பத்திய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பாலாஜி மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது பெய்டு சீட் தான். இந்த பெய்டு சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 சீட் இருக்கு. இதுல பாலாஜி மெடிக்கல் காலேஜ், பாலாஜி யூனிவர்சிட்டியில 86 இருக்கு. என்ஆர்ஐல ஒரு 5. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 91 காலேஜஸ் இருக்கு. 96 சீட் வந்து இருக்கு. லலிதாம்பிகை இதுல வந்து பாத்தீங்கன்னா 64 சீட்டு, என்ஆர்ஐல ஒரு 29, இது இல்லாம 93 சீட் டோட்டலா இருக்கு இதுல பொறுத்த வரைக்கும். வேல்ஸ்ல வந்து ஒரு 121 சீட் இருக்கு, இன்க்ளூடிங் என்ஆர்ஐ. என்ஆர்ஐல ஒரு 23 சீட்டு, 98 சீட் வந்து இருக்கு நார்மல் வேக்கன்ட்ல. அதே போல எஸ்ஆர்எம்ல ஒரு 94 சீட் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல, என்ஆர்ஐல ஒரு 3 இருக்கு. ஓவராலா 97 சீட் இருக்கு. அதே போல விநாயகா மிஷன் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 57 சீட் இருக்கு. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 64 சீட் இருக்கு. இந்த 64ல 48 நார்மல் வேக்கன்ட்டும் 16 வந்து என்ஆர்ஐயும் இருக்கு. செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் 72 சீட் இருக்கு. ஏசிஎஸ்ல ஒரு 96 சீட்டு கிட்ட இருக்கு. 58 சீட்டு நார்மலும், இது இல்லாம ஒரு 38 சீட் வந்து என்ஆர்ஐலுமே இருக்கு ஏசிஎஸ்ல. ஜேஆர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 96 சீட்டு, பாரத்ல ஒரு 121 சீட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். மீனாட்சியில 77 சீட் இருக்கு. சத்யசாயில 121 சீட் ரொம்ப அதிகமா. சத்யசாயில 120, சத்யசாயிலையும் பாரத்லயுமே தான் 121 சீட் இருக்கு ஓவராலாவே. அது இல்லாம சவிதா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 53 சீட் இருக்கு. ஓவராலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும், நான் வந்து என்ஆர்ஐ இல்லாம ஒன்லி மேனேஜ்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1045 சீட் இருக்கு நமக்கு. 1045 சீட்டு இந்த தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். சரி, பாண்டிச்சேரி டீம்டு யூனிவர்சிட்டியில என்னென்ன இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாண்டிச்சேரியிலையும் வந்து எடுக்கலாம், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலுமே எடுக்கலாம். ஆனா பாண்டிச்சேரியில இருக்கிற 4 டீம்டு யூனிவர்சிட்டியில மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல 95 சீட் இருக்கு. இதுல வந்து 20 சீட்டு 25 சீட் வந்து என்ஆர்ஐலுமே இருக்கு. ஓவராலா 120 சீட் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 78 சீட் இருக்கு. இதுல விர்ச்சுவல் வேக்கன்சி பத்தி நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா விர்ச்சுவல் வேக்கன்சின்றது கிட்டத்தட்ட இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியில விர்ச்சுவல் வேக்கன்சி மட்டுமே 77 சீட் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் விர்ச்சுவல் வேக்கன்சினா என்னன்னு சொல்லிட்டு. 77 பேர் வந்து ரீஅலாட்மெண்ட் போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? 77க்கு சீட் வந்து உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் வேக்கன்ட்ல காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி என்னன்னா, அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி எல்லாமே ரியல் வேக்கன்சியா மாறுமா, ஆக்சுவல் வேக்கன்சியா மாறுமா அப்படின்னு தெரியாது. அந்த 77 பேருமே, ஏன்னா அது எவ்வளவு பேர் விர்ச்சுவல் வேக்கன்சில ஒரு யூனிவர்சிட்டிலுமே இருக்காங்களோ, அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி நம்பர் ஆஃப் லிஸ்ட் அவங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மேபி அவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா இந்த வேக்கன்ட் வந்து ரியல் வேக்கண்டா மாறும். அப்படி கிடைக்கலன்னா அந்த வேக்கண்டா இருக்காது. அவங்களுக்கே அந்த சீட்டு போயிடும். அப்ப மகாத்மா காந்தியில ஓவராலா 120 சீட்டு சொன்னோம், இன்க்ளூடிங் என்ஆர்ஐல. ரைட்டுங்களா? அதுல விர்ச்சுவல் வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 77 சீட் இருக்கு. இந்த 77 சீட்டுமே வந்து ரியல் சீட்டா மாறாது. அதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் விர்ச்சுவல் வேக்கன்சியா இருக்கு. மேபி இதுல ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ உங்களுக்கு வேக்கன்ட்ல வந்து சேரலாம். அப்படி சேர்ந்ததுன்னா ஏற்கனவே 95, இதுல ஒரு 20னா 20 சேர்ந்து வரும். ரைட்டுங்களா? அதே போல அறுபடை வீடுல ஒரு 78 சீட் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல. இதுல விர்ச்சுவல் வேக்கன்ட்ல மட்டுமே 30 சீட் இருக்கு. அப்ப இந்த 30மே ரியல் வேக்கண்டா மாறுமானா அது தெரியாது. இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ்ல 124 சீட் இருக்கு. பாண்டிச்சேரியிலே யூனிவர்சிட்டியில
அதிக சீட் வந்து வேக்கண்டா இருக்கிறது வந்து இங்க மட்டும்தான். லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ்ல 124 சீட் இருக்கு. இங்க வந்து விர்ச்சுவல் வேக்கண்ட் இல்ல. ஏன்னா இங்க இருந்து யாருமே மாறல. அதே போல விநாயகா மிஷன்ல வந்து 72 சீட் இருக்கு. காரைக்கால்ல இருக்கிறது. இதுல 34 சீட்டு என்ஆர்ஐ இது விர்ச்சுவல் வேக்கண்ட்ல இருக்கு. இந்த விர்ச்சுவல் வேக்கண்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ரியல் வேக்கண்டா மாறும்னு தெரியாது. கொஞ்சம் பேர் வந்து சீட்டு கிடைச்சதுன்னா இங்க இருந்து போயிடுவாங்க. சீட்டு கிடைக்கலன்னா அவங்க சீட்ட அவங்க தக்க வச்சுப்பாங்க. ஆனால் விர்ச்சுவல் வேக்கண்ட்ட நாம வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது. இப்ப நான் சொன்ன அந்த ரியல் வேக்கண்ட் என்ன இருக்கோ அத மட்டும் நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு, செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க என்ஆர்ஐ அதாவது ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா மாணவர்களுமே அந்த வேக்கண்ட்ட புரிஞ்சுகிட்டு எந்த யுனிவர்சிட்டில வேணுமோ அத மட்டும் நீங்க அந்த யுனிவர்சிட்டிய மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இதுல இந்த யுனிவர்சிட்டில எனக்கு கிடைச்சா நான் சேருவேன் அப்படின்னா மட்டும் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து யுனிவர்சிட்டி குடுக்கலாம். அல்லது நீங்க குடுக்காம இருக்கிறது நல்லது. இல்ல 2 யுனிவர்சிட்டி நான் குடுக்குறேன் சார். எனக்கு பாரத்ல கிடைச்சா போதும்னா பாரத்த மட்டும் குடுங்க. அல்லது பாரத் கிடைச்சிட்டு, இல்ல எனக்கு சவிதால கிடைச்சாலும் ஓகேன்னா, ஃபர்ஸ்ட் பாரத் குடுங்க. 2வது சவிதா குடுங்க. உங்களுக்கு எதுல கிடைச்சா நீங்க சேருவீங்களோ, அத மட்டும் நீங்க சாய்ஸ் ஃபில்ல குடுக்கணும்ன்றத மறந்துறாதீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்குங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.